கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை பார்த்து மிக முக்கியமான வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள மிகவும் நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பதாக ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் கடந்து வர ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா, போற்றி புகழ்கிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கிறேன் தேவா, உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கிறேன் தேவா, போற்றி புகழ்கிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன், போற்றி புகழ்கிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கிறேன் தேவா, உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கிறேன் தேவா, போற்றி புகழ்கிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன், போற்றி புகழ்கிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கிறேன் தேவா, உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கிறேன் தேவா, போற்றி புகழ்கிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன், போற்றி புகழ்கிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன். Hallelujah. Thank you, Jesus. என்னை கை தூக்கி விட்டீர், எதிரி மேல் வெற்றி தந்தீர், என்னை கை தூக்கி விட்டீர், எதிரி மேல் வெற்றி தந்தீர், உதவி தேடி வந்தேன், உடல் சுகம் தந்தீரையா, உதவி தேடி வந்தேன், உடல் சுகம் தந்தீரையா, உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கிறேன் தேவா, உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கிறேன் தேவா, போற்றி புகழ்கிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன்,
மகிழ்ச்சி உடை உடுத்து விட்டேன், புலம்பலை நீக்கிவிட்டேன், புது பாடல் நாவில் தந்தேன். அல்லேலூயா. சாக்கு துணி களைந்து விட்டேன், மகிழ்ச்சி உடை உடுத்து விட்டேன். சாக்கு துணி களைந்து விட்டேன், மகிழ்ச்சி உடை உடுத்து விட்டேன். புலம்பலை நீக்கிவிட்டேன், புது பாடல் நாவில் வைத்தேன். புலம்பலை நீக்கிவிட்டேன், புது பாடல் நாவில் வைத்தேன். உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கிறேன் தேவா. உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கிறேன் தேவா. போற்றி புகழ்கிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன். போற்றி புகழ்கிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன். என் உள்ளம் புகழ்ந்து பாடும், இனி மௌனமாய் இருப்பதில்லை. கர்த்தாவே என் தெய்வமே, கரம் பிடித்த மெய் தெய்வமே. என் உள்ளம் புகழ்ந்து பாடும், மௌனமாய் இருப்பதில்லை. என் உள்ளம் புகழ்ந்து பாடும், மௌனமாய் இருப்பதில்லை. கர்த்தாவே என் தெய்வமே, கரம் பிடித்த மெய் தீபமே. கர்த்தாவே என் தெய்வமே, கரம் பிடித்த மெய் தீபமே. உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கிறேன் நாதா. உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கிறேன் தேவா. போற்றி புகழ்கிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன். போற்றி புகழ்கிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன். போற்றி புகழ்கிறேன் இயேசு ராஜா. அல்லேலூயா. என் ஜீவியத்துல இருந்த சாக்கு ஆடையெல்லாம் நீக்கினீங்களே, உங்களை நான் போற்றுகிறோம்ப்பா. ஏமே புலம்பலெல்லாம் நீங்க மாற்றினீங்க, உங்களை நாங்கள் ஆராதிக்கிறேன் ஏசப்பா. எத்தனை பேருக்கு அந்த நன்றி இருக்கு. பழச நாம் மறக்கலங்கிறவங்க பாடுவோம். புகழ்கிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன்.
செய்தவரே நன்றி நன்றி ஐயா. ஆகா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. Thank you, Jesus. பாருங்க, ஒரு சாவு வீட்டுல ஒரு பிணத்தை அங்க வச்சுக்கிட்டு அந்த வீட்டுல சுத்தி இருக்கிற எல்லாரும் இந்த வீட்டுல கூட்டமா இருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொருவருக்கும் தருணம் கொடுக்கப்படுகிறது. சில முக்கியமானவர்கள் வந்து மரித்த அவர் உயிரோடு இருக்கும்போது அவரை பற்றிய காரியங்களை எல்லாம் முன்னாடி வந்து பேச ஆரம்பித்தார்கள். அவர் உயிரோடு இருக்கும்போது இவ்வளவு நல்லவரா இருந்தார், அவ்வளவு நல்ல மனுஷன். இன்னொருத்தர் வந்தார், அவர் எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கிறார். இன்னொருத்தர் வந்தார், அவருடைய பெருமைகளை எல்லாம் அடுக்கி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இறுதியாக ஒருத்தர் வந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்ப இவ்வளவு நேரம் இவரை பத்தி இவ்வளவு நல்லவர், இவ்வளவு வல்லவர், இவ்வளவு உதவியா இருந்திருக்கிறார், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கிறார்னு புகழ்ந்தீங்களே, அவர் உயிரோடு இருக்கும்போது நீங்க இப்படி எல்லாம் சொல்லி அவர் காதுக்கு போயிருந்தா இன்னும் சில வருஷம் உயிரோடு இருந்திருப்பாரே. இப்ப இவ்வளவு பாராட்டுறீங்க, இதே வாய் அவர் உயிரோடு இருக்கும்போது அவரை பத்தி அவ்வளவு குறைகள், அவர் காது பட என்னை இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு அவருக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருந்துச்சு தெரியுமா? ஆனா இன்னைக்கு அவர் உயிரோட இல்ல, அவர் இறந்துட்டாரு. அவர் அவ்வளவு நல்லவர், அநேகருக்கு உதவி செய்திருக்கிறார், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி இவ்வளவு பாராட்டுகிறீங்களேன்னு. இதுதாங்க உலகம். ஒரு டிவி நிகழ்ச்சி நான் பார்த்து கொண்டிருந்தேன். பெற்றோர்களுக்கு நான் முக்கியமா சில காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு மேதை அறிவாளி சில டிப்ஸ் கொடுக்கிறார். உங்க பிள்ளைகள் வருகிற நாட்களில் தலைவர்களாய், பெரிய மனிதர்களாய், டாக்டராய், அரசியல்வாதிகளாய், நாட்டை ஆளுகிறவர்களாய் வரணும்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா சிறு வயதில் இருந்தே அந்த பிள்ளைகளை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நிறைய டிப்ஸ் கொடுத்தார். நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன். அதுல முக்கியமா சொன்னது என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகளை பாராட்டுங்கள். கவனிக்கிறீங்களா? அந்த பிள்ளைகளை பாராட்டுங்கள். அவங்க செய்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்கை சொல்லி சொல்லி அவங்களை குற்றப்படுத்தும் போது, ஐயோ
நான் எதுக்கும் தகுதி இல்லை, இவ்வளவு காரியம் நான் மிஸ்டேக் பண்றேனே, இவங்க என்ன இப்படி சொல்றாங்களே நான் அப்படித்தானே இருக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் தன்னுடைய கான்பிடென்ட்டை இழந்துருவாங்க, நம்பிக்கை இழந்துருவாங்க, படிப்புல ஆர்வம் குறைஞ்சிரும், ஸ்கூலுக்கு போகிறதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. நீங்களே இந்த பிள்ளைகளை கெடுத்துற மாதிரி ஆயிடும். மாறாக அந்த பிள்ளைகள்ட்ட சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும்போது அதை ரொம்ப பெருசுப்படுத்தாம அவங்க செஞ்ச நல்ல காரியங்களை சொல்லி சொல்லி பாராட்டுங்கள். பாராட்டி பாருங்க, உங்க பிள்ளைகள் மேதைகளாக வருவாங்க, அறிவாளிகளா வருவாங்க, தலைவரா வருவாங்க, நல்ல சிறந்த மனிதர்களாக வருவாங்க. கவனிக்கிறீங்களா? ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு தெரிந்திருந்தாலும் சிறு குழந்தைகளா இருக்கட்டும், படிக்கிறவங்களா இருக்கட்டும், காலேஜுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஏன் பெற்றோரா இருக்கட்டும், நீங்க சுய தொழில் ஒரு கம்பெனி நடத்துகிற ஆளா இருக்கட்டும், நீங்க ஒரு குடும்ப தலைவியா இருக்கட்டும், சமுதாயத்துல நம்மளை சுத்தி நம்மளை பாராட்டுகிறாங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. மாறாக குற்றம் சாட்டுதல். எல்லாரும் இது சரியில்லை, அது சரியில்லை, உனக்கு பேச தெரியல, உனக்கு சபைக்கு தெரியல, உனக்கு இந்த திறமைகள் இல்லை, நம்மள யாரும் பாராட்டுகிறது இல்லை. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், உண்மைதானே, நான் எல்லாம் மிஸ்டேக்கா செஞ்சா எப்படி என்ன பாராட்டுவாங்க? நல்ல கேள்வி. நான் எனக்கு சரியா பேச தெரியல, படிக்க தெரியல, ஒரு சமையல் எனக்கு சிறப்பா பண்ண தெரியல, ஒரு பிசினஸ் பண்ணுகிற ஞானம் எனக்கு இல்லை, எதை செஞ்சாலும் அங்க மிஸ்டேக் தான் அதிகமா இருக்கு, அதனால என்னை எப்படி பாராட்டுவாங்க, என்னை குற்றப்படுத்த தானே செய்வாங்கன்னு சொல்லி. இல்லைங்க, பைபிள்ல மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன், கடைசி வசனம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். இது யார குறித்து எழுதியிருக்கு? அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவன் இயேசு என்ற பெயரில் பூமிக்கு வந்தார்ல, அவரை பத்தி எழுதியிருக்கு. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். இப்ப பாருங்க, நன்றாய் செய்த அவரை பாராட்டுனாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. நன்றாய் செய்த இயேசுவை பாராட்டல. நீங்க பைபிள்ல வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசுவை எப்படி தெரியுமா குற்றம் சாட்டினாங்க? அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார், பரிசுத்தராய் வந்தார். ஆனா அவருக்கு கிடைச்ச பேர் என்ன தெரியுமா? பாவிகளுக்கு தலைவன். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படி வந்தார். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? பிசாசுகளின் தலைவன். எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்து பசியை ஆற்றினார். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? போஜன பிரியன். இதெல்லாம் பைபிள்ல யார பத்தி சொல்லி இருக்குன்னா, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், நன்றாய் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிற இயேசுவை பத்தி எழுதியிருக்கு. ஏன் தெரியுமா? இந்த பூமியில கண்ணுக்கு தெரியாம ஒரு பிசாசின் வல்லமை இருக்கிறது. ஒரு பிசாசின் வல்லமை. அந்த பிசாசின் வல்லமை மனிதர்களை இயக்குகிறது. சாத்தானுக்கு இந்த பூமியில ஒரு நல்ல மனிதன் எழுப்பிடக்கூடாது, ஒரு திறமைசாலி எழுப்பிடக்கூடாது, உங்க குடும்பத்திலிருந்து ஒரு சிறந்தவர்கள் எழும்பிடக்கூடாது, ஒரு தலைவன் எழும்பிடக்கூடாது,
ஒரு பரிசுத்தவான் எழும்பிடக் கூடாது, ஒரு தீர்க்கதரிசி எழும்பிடக் கூடாது, ஒரு சுவிசேஷகன் எழும்பிடக் கூடாது, ஒரு போதகன், ஒரு அப்போஸ்தலன், ஒரு மருத்துவர், ஒரு பெரிய மனிதர், ஒரு தலைவன் எழும்பிடக் கூடாது. அப்ப என்ன செய்யலாம்? இந்த மனிதருடைய சிந்தனையில, மனிதருடைய எண்ணங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டின் ஆவியை நுழைத்து அவர்களை பயன்படுத்துகிறான். பைபிள் இதற்கு வசனம் ஆதாரம் காமிங்கன்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்து காண்பிப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. வசனம் நடு பகுதியிலிருந்து வாசிக்கிறேன் பாருங்களேன். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான். இது யாரை குறித்து எழுதியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிசாசு குறித்தது. சகோதரர் மேல குற்றம் சுமத்தும் பொருட்டு இரவும் பகலும் அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு குற்றம் சாட்டுகிற ஆவி யாரை பார்த்தாலும் அவங்களுடைய நல்லத பாராட்டாம அவங்க கண்ணுக்கு நல்லதே தெரிகிறது இல்லை. அவங்க செய்கிற குறைகள், தவறுகள் இதை சொல்லி சொல்லி அவங்களை குற்றம் சாட்டி அவங்களை தட்டி அப்படியே அவங்களுடைய நம்பிக்கைகளை சீரழிக்க செய்து அப்படியே ஒன்றுமில்லாமல் போக பண்ணிடுறது. ஆனா இது நடுவிலும் வேதத்துல நிறைய மனிதர்கள் மேலோங்கி இதெல்லாம் தாண்டி, இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் தாண்டி, இந்த குற்றச்சாட்டுகள் தன் மேல் வரும் பொழுது சோர்ந்து போகாம இதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு மனுஷனை குறித்து சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் அடிக்கடி செய்தியில பயன்படுத்துகிற தாவீது. இந்த தாவீது பாருங்க, உங்களுக்கு தெரியும், ஒரு இளைஞன், ஈசாய் குடும்பத்துல அநேக பிள்ளைகள், அதுல ஒரு கடைக்குட்டி. மற்ற எல்லாரும் இராணுவத்தில் இருக்கிறார்கள். சவுல் ராஜா அவர்களுடைய ஆளுகையின் கீழே இருக்கிறாங்க. இவர் குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்டவராய் கொஞ்சோண்டு ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்தரத்தில் இருக்கிறார். ஒரு நாள் தகப்பன் இராணுவத்தில் இருக்கிற உன்னுடைய சகோதரர்களை பார்த்து உணவு கொடுத்துட்டு அவங்களை நலம் விசாரிச்சு திரும்பி வான் அனுப்புகிறார். இந்த தாவீது புறப்பட்டு போகிறார். போகும்போது அங்கு எதிரி படை, பெலிஸ்திய கூட்டம், அதற்கு தலைவனாய் கோலியாத் என்ற ஒரு அரக்கன் நின்று பயங்கரமான வார்த்தைகளை சொல்லி இந்த இஸ்ரவேல் படைகளை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். தாவீது தன்னுடைய சகோதரர்களை பார்க்க போனவன் இந்த கோலியாத்தினுடைய வார்த்தையை கேட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நம்முடைய கடவுளுடைய பேரை சொல்லி இவ்வளவு நிந்திக்கிறானே அப்படின்னு சொல்லி அவ்வளவு கோபம். இந்த இடத்துல அந்த மனுஷன் நலம் விசாரிச்சுட்டு திரும்பி போகணுங்கிற எண்ணம் வரல. இந்த கோலியாத்தை வீழ்த்தணும், இந்த அரக்கனை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி மும்மரமாய் அங்க நிற்கிறார். அப்பொழுது கூட பிறந்த சகோதரர்கள் அவன் மேல கோபப்பட்டு, முதல்ல வீட்டுக்கு போ, அந்த கொஞ்சம் ஆடை யார் வருஷம் விட்டுட்டு வந்த நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த கோலியாத்தை நான் வீழ்த்துவேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஒரு பெரிய படையே பயந்து நிற்கும் போது இந்த தனி மனிதனாய் இவன் எப்படி வீழ்த்த முடியும் என்று சொல்லி எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி. சரி, திரும்ப திரும்ப இவன் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறதுனால
ராஜாட்ட கொண்டு போறாங்க. யாரு? சவுல் ராஜாட்ட கொண்டு போறாங்க. இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. அதுக்கு பாருங்க, ராஜாவாகிய சவுல் அந்த தாவீதை பாராட்டல. எடுத்த வேகத்துக்கு அவர் சொல்றாரு, நீ இளைஞன்பா, நீ ஒரு இளைஞன், நீ சின்ன பையன், அவனும் சிறு வயதில் இருந்து யுத்த வீரன் அவன் அப்படின்னு சொல்லி அந்த பெலிஸ்தேனை பாராட்டுகிறான். தாவீத ஒரே வார்த்தையில உன்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறார். அந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்ட உடனே தாவீது சோர்ந்து போகல. தான் செய்த ஒரு காரியத்தை சொல்லி அந்த இடத்தில் தன்னைத்தானே பாராட்டிக் கொள்ளுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் ஒரு விசை ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு கரடி வந்துச்சு, இன்னொரு விசை சிங்கம் வந்துச்சு, உமது அடியான் வந்து ஆட்டை தூக்கிட்டு அது போகும்போது பின்தொடர்ந்து போய் அதை அடித்த, அது என் மேல பாய்ந்த பொழுது அதை கிழித்து போட்ட, கொன்று போட்ட, ஆட்டை தப்பு வச்சேன் அப்படின்னு. கவனிங்க, தன்னைத்தானே பாராட்டிக் கொள்ளுகிறார். இந்த இடத்துல ப்ரூஃப் எதுவுமே இல்லை. எந்த மனிதனும் இவன் செய்ததை பார்க்கல. இவர் தன்னைத்தானே பாராட்டிக் கொள்ளுகிறார். நான் இப்படி செய்தேன், கரடியை கொன்று போட்டேன், சிங்கத்தை கொன்று போட்டேன் என்று சொல்லி தன்னைத்தானே இந்த இடத்தில் பாராட்டிக் கொள்ளுகிறார். நிறைய நேரம் உங்களுக்கே தெரியும், உங்க ஞானத்துக்கு மிஞ்சி, உங்களுடைய பலத்துக்கு மிஞ்சி ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிருப்பீங்க. அதை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க, அதுக்கு ப்ரூஃபும் இருக்காது. நல்லா கவனிங்க, நான் சொல்றேன், இந்த குற்றச்சாட்டு நடுவில் நீங்கள் எழும்பி சிறந்தவர்களாக, தலைவர்களாக, மேன்மையானவர்களாக, நல்ல ஒரு சாதிக்கிறவர்களாக நீங்க உருவாகி வரணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கிங்க, முதல்ல உங்களை நீங்களே பாராட்டிக்க பழகுங்க. அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் அத்தாட்சியும் இல்லாமல் இருக்கலாம். ஆனா நீங்க அதை செஞ்சிருக்கிறீங்க. ஏதோ ஒரு இடத்துல நீங்க பேசின ஒரு ஞானமான வார்த்தையா இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன ஒரு செயலா இருக்கலாம். உங்க குற்றத்தை எல்லாரும் பார்த்து உங்க காதுல போட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்க அதை சிந்திக்காம இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்களை நீங்க செய்த அந்த சின்ன சின்ன பாருங்க. தாவீது அந்த இடத்துல தன்னைத்தானே பாராட்டிக் கொள்ளுகிறார். அதனாலதான் பாருங்க பின்வாங்கல. இப்ப கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது கோலியாத் இவனை அசட்டை பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, சகோதரர் பாராட்டல, அடுத்து சவுல் ராஜா பாராட்டல, இப்ப எதிராளி சொல்றான், நீ சின்ன பைய வாசிக்க கேட்போமா? 1 சாமுவேல் 17:42 பாருங்க. பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனிமாய் இருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடியோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பாராட்டல்ல. முதல் பாயிண்ட் நான் சொன்னேன், உன்னை நீனே பாராட்டிக்கொள். உங்களை நீங்களே பாராட்டிக்கும் போது நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போவதற்கு அது வழிவகுக்கும். மாறாக என்னை இப்படிலாம் சொல்றாங்க,
என்னை இப்படி எல்லாம் பேசுறாங்க, எங்க அம்மா பேசுறாங்க, எங்க அப்பா பேசுறாங்க, கூட பிறந்தவங்க பேசுறாங்க, சொந்தக்காரங்க என்னை பார்த்து இப்படி சொல்றாங்க, என் ஸ்கூல்ல என் வாத்தியார் இப்படி சொல்றாங்க, என்னை குற்றம் சாட்டுறாங்கன்னு சொல்லி நீங்க அதையே தியானித்து கொண்டிருப்பீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போயிடுவீங்க. உங்களுக்குன்னு புதைந்து கிடக்கிற கடவுள், உங்களுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிற அந்த தாளந்து, அந்த கிருபை, அந்த வரம், அந்த திறமை அப்படியே குன்றி போய் லைஃப்ல சாதிக்க வேண்டிய நீங்கள், வெற்றி அடைய வேண்டிய நீங்கள், உயர வேண்டிய நீங்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டிய நீங்கள், ஒருவேளை எல்லாத்தையும் இழந்து எல்லாரும் பார்த்து பரிதபிக்க படுகிற நிலைமைக்கு இந்த உலகம் நம்மளை தள்ளிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். முதல்ல உங்களை நீங்களே பாராட்டுங்க. யாரும் உங்களை பாராட்ட மாட்டாங்க. முதல்ல உங்களை நீங்க பாராட்டிக் கொள்ளுங்க. ரெண்டாவது மிக முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இவ்வளவு குற்றச்சாட்டுகளின் நடுவில் இப்படிப்பட்ட சாதாரண இந்த இளைஞன் எப்படி ஒரு தலைவனாய் மேன்மையாய் இவங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு முக்கியமான காரியம் அவங்க லைஃப்ல நடந்துச்சு. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். கூட இருக்கிறவங்க குற்றம் சாட்டுறாங்க, கிட்ட இருக்கிறவங்க சபிக்கிறாங்க, குறைய கண்டுபிடிக்கிறாங்க, உன்னால முடியாதுன்னு சொல்றாங்க, நீ சின்ன பையன் அப்படிலாம் சொல்லி அவனை நம்பிக்கையை சீரழிக்க முயற்சிக்கிறாங்க. ஆனா தூரத்துல இருக்கிறவங்க பாராட்டுறாங்க. ஆண்டவர் இததான் உங்க எல்லாருடைய லைஃப்லயும் செய்வாரு. நீங்க பாராட்டப்படுதல நெருக்கமானவர்கள்ட்ட நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. நெருக்கமானவர்கள்ட்ட நீங்க எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. எங்க இருந்து பாராட்டு வரும்னா, தூரத்தில் இருந்து, சம்பந்தம் இல்லாத இடத்திலிருந்து, எதிரிகள் இடத்தில் இருந்து பாராட்டு வரும். இயேசுவை பாராட்டுறது யார் தெரியுமா? பிசாசுன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? இயேசுவை பாராட்டுறது பிசாசு. மார்க்கு 1வது அதிகாரத்துல வாசித்து பாருங்களேன். இயேசுவை யார் பாராட்டுனான்னு பாருங்களேன். மார்க்கு 1வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து, அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். இயேசுவை யார் பாராட்டி இருக்கணும்? இயேசுவை யார் பாராட்டி இருக்கணும்? அவர் பக்கத்திலே இருக்கிறவர்கள், கூடவே இருக்கிறவர்கள். ஆனா இயேசுவை பெற்றெடுத்த தாய் கூட பாருங்க, அவருடைய பிரசங்கத்தை கேட்க விரும்பல. ஒரு இடத்துல இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்நிய ஜனங்கள் வந்து கூட்டமாய் கூடி அவருடைய வசனத்தை கேட்க அவரை சூழ்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா இவங்களோ எங்க இருக்கிறாங்க? வெளியில நின்னுகிட்டு இயேசுவை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், வர சொல்லுங்க. இயேசுகிட்ட வந்து இந்த செய்தியை சொல்றாங்க, உம்முடைய சகோதரர் உம்முடைய தாயாரும் தேடி வந்திருக்கிறாங்கன்னு. அதுக்கு இயேசு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? யார் என்னுடைய சகோதரர், யார் என்னுடைய தாய்? அவங்க கூட நெருக்கமா இருக்கிறவங்கள பார்த்து கை நீட்டி சொன்னார், நீங்க தான் என்னுடைய தாய், நீங்க தான் என்னுடைய சகோதரர். அந்நியர் பாராட்டினார்கள். ஆனா நெருக்கமா இருக்கிறவங்க, யார் இவன்? இவங்க அப்பாவை நமக்கு தெரியுமே, ஒரு பேர் யோசேப்பு, அவங்க அம்மாவை தெரியுமே, சகோதரர்கள் தெரியுமே, இவங்கெல்லாம் தச்சர்கள் அல்லவா, இவங்கெல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்களே, இவருக்கு எங்க இருந்து இந்த ஞானம் வந்தது? இந்த அற்புதம் அடையாளம் எல்லாம் எங்க இருந்து வந்தது? இவங்க அப்பா அம்மா எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். அதனால பைபிள்ல போட்டிருக்கு, ஒரு சிலரை குணமாக்கினாரே ஒழிய
மற்ற யாரையும் குணமாக்க முடியாமல் அந்த இடத்தை விட்டு இயேசு கடந்து போனார் என்று எழுதியிருக்கு. அவருடைய அவிசுவாசத்து நிமித்தம் அங்கே அற்புதம் செய்யவில்லை அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. அப்ப கூட இருக்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா யாரு பாராட்டுறது? தூரத்தில் இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. யாரு பாராட்டுறது? பிசாசு பாராட்டுகிறான். கூட இருக்கிறவங்க, நெருக்கமா இருக்கிறவங்க, அவரை நல்லா அறிந்தவங்க சொல்றாங்க, இவன் பாவிகளுக்கு தலைவன், போஜன பிரியன், பிசாச துரத்துகிறான், பிசாசுடைய தலைவன். ஆனா பேய் சொல்லுது, சாத்தான் சொல்றான், நீர் தேவனுடைய பரிசுத்தர். முடிச்சிடுறேன். சிலுவையில இயேசு அறையப்படுகிற அந்த நேரம், பிலாத்துட்ட கொண்டு போய் இயேசு நிறுத்துறாங்க. இப்ப அவர்தான் ஒரு தீர்ப்பு வழங்கி மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்க முடியும். நிறைய குற்றச்சாட்டு அவர் மேல சொல்லி கொண்டு போய் நிறுத்துறாங்க. பிலாத்து என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த நீதிமானிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணவில்லை. இயேசுவை பாராட்டுனதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க அல்ல, தூரத்தில் இருக்கிறவர்கள், எதிராளிகள். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க படிக்கிற பிள்ளையா இருக்கலாம், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், குடும்பஸ்தர்களா இருக்கலாம், யாரா வேணாலும் நீங்க இருக்கலாம். உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்குள்ள நிறைய தாளந்துகள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். யாரையும் கர்த்தர் விருதாவா இந்த பூமிக்கு கொண்டு வரல. நீங்க மற்றவர்களோடு உங்களை ஒப்பிடாதீங்க. உங்களுக்குன்னு சில சிறப்பு அம்சங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்குன்னு சில கிருபைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களால மட்டுமே சில காரியத்தை செய்ய முடியும். மற்றவர்களை ஒப்பிட்டு அவங்கள போல நான் இல்லையே, அவங்கள போல பேச தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. மற்றவர்கள்ட்ட இல்லாத நிறைய காரியங்களை கடவுள் உங்களுக்குள் புதைத்து வைத்திருப்பார். ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு சாட்சி. என்னுடைய வாழ்க்கையில ஒரு பக்தி நிறைந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்திருந்தாலும் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேல் எனக்கு ஒரு பற்றுதலே இல்லாமல் இருந்தேன். ஏனென்றால் அந்த சிறு வயதிலிருந்து என்னை பார்க்கிறவர்கள்லாம் என்னை குற்றம் சாட்டி கொண்டே இருந்த அந்த காரியம் என்னை அதிகமாய் காயப்படுத்தி, கோயிலுக்கு போகணும்னா எனக்கு விருப்பம் இருக்காது, ஆனா கோயிலுக்கு போகலன்னா அடி விழும், நொறுக்கி எடுத்துருவாங்க எங்க அப்பா அம்மா. சில நேரம் பைபிள் வாசிக்கல, ஜெபிக்காததுனால ரொம்ப நேரம் முழங்கால் படியிட வச்சிருக்கிறாங்க. சர்ச்சில் கை தட்டி பாடலன்னா அங்கே கொட்டு விழும். அங்கே எங்கேயாவது யாத்தையாவது பேசிட்டு இருந்துட்டேன்னா அன்னைக்கு அவ்வளவுதான். அப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் வளர்ந்தேன். எனக்குள்ள எந்த ஒரு திறமையும் இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. எந்த விதத்தில் நான் சிறந்தவன் அப்படின்னு யோசித்து பார்த்தா எது ஒன்றும் எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா என்னை அடிக்கும் போது, எங்க அப்பா அம்மா என்னை அடிக்கும் போது மற்றவர்களை ஒப்பிட்டு சொல்லிதான் அடிப்பாங்க. அவன் இருக்கான் பாரு, அந்த வீட்டுல அந்த பையன் வீட்டிலே இருக்கிறான் பாரு, அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறான் பாரு, அவன் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறான் பாரு, இப்படி மற்றவர்களோட ஒப்பிட்டு அடிச்சு. அதே போல சர்ச்சிலையும் பாத்தீங்கன்னா மற்றவர்களோட ஒப்பிட்டு அவங்க எல்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கறான், நீ என்ன செய்யற பாரு. அதனால எனக்கு என்னையே பிடிக்கல, என்ன மற்றவங்களுக்கு பிடிக்கல, ஏன்ட்டு இருக்கிற குறைய சொல்லி சொல்லி
அதுதான் என் மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. இப்படி இருக்கும்போது ஏன்டா இந்த கிறிஸ்தவ குடும்பத்துல வந்து பிறந்தோம், வேற எங்கேயாவது ஒரு உலக மனுஷருடைய பெற்றோருடைய வயிற்றுல நம்ம பிறந்திருக்க கூடாதா? இவ்வளவு கண்டிப்பா வளர்க்குறாங்க. டிவி பார்க்க கூடாது, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக கூடாது, அங்க கிரவுண்டுக்கு போக கூடாது, எது ஒன்றுமே எந்த சந்தோஷமும் அவ்வளவு கண்டிப்பா நான் வளர்க்கப்பட்டேன். அப்படி இருக்கும்போது பாருங்க, என்னுடைய 11வது வகுப்பு நான் வரும் பொழுது நான் மற்ற எல்லா வாலிபர்களும் என்ன எப்படி இருப்பாங்களோ அப்படி என்னுடைய ஜீவியம் மாற ஆரம்பித்தது. அவங்க என்னை சினிமா தியேட்டருக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஒவ்வொரு கெட்ட பழக்கமா எனக்குள் வர ஆரம்பித்தது. இது எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. ஏன்னா 2 பேரும் டீச்சர். காலையில போனாங்கன்னா சாயங்காலம் இருட்டி தான் வீட்டுக்கு வருவாங்க. நான் எங்க போறேன் எங்க வரேன்னு யாருக்கும் தெரியாது. தியேட்டருக்கும் போவேன், அதே போல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கும் போவேன். உலக மக்களோடு உலக மக்களா எப்படியெல்லாம் வாழணுமோ அப்படி வாழ ஆரம்பிச்சிட்டேன். இப்ப கூடுதலா எனக்குள்ள குற்ற உணர்வு. சர்ச்சில் உட்கார்ந்திருக்கும் போது வேதத்தில் இருக்கிற பரிசுத்தமான பத்தி ஒவ்வொருத்தரையும் குறித்து பேசும்போது அவ்வளவு ஒரு குற்ற உணர்வா எனக்கு இருக்கும். நம்மளாம் எங்க இருக்கிறோம்? நம்மளெல்லாம் கடவுள் என்னைக்கு கொல்ல போறாரோ தெரியல. எப்படி என்னைக்கு கொல்ல போறாரோ தெரியல. அப்படிதான் மனசுல இருக்கும். நமக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு. ஆனா என்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்தினது பிசாசு அப்படிங்கிறத நான் ஆச்சரியத்தோட என் ஜீவியத்தில் நடந்த ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். ஒரு நாள் பாருங்க, ஒரு நாள் என்னுடைய நண்பர் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் அன்னைக்கு குடித்து வெறித்து அந்த வீட்டில் நாங்க இருக்கிறோம். அது அந்த குடும்பத்தில் உள்ளவருங்க விக்கிரக ஆராதனையில ரொம்ப தீவிரமாய் இருக்கிறவர்கள். ரொம்ப தீவிரமாய், அதில் மிக முக்கியமாய் காட்டேரிக்கு அவங்க படைப்பாங்க. என் ஃப்ரெண்டுடைய அம்மா அவங்க ஒரு இலையில கறி சாப்பாடு செஞ்சு வச்சு அப்படி வச்சுட்டு தூரத்துல ஒரு இடத்துல நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய நேரம் இதை கூர்ந்து கவனிச்சு நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறேன், என்னத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க? என்ன உனக்கு தெரியாது? நான் கும்பிடுற அந்த தெய்வம் அது வந்து இப்ப அத முகர்ந்துட்டு போயிடுச்சு. அது வந்துச்சு, நான் பார்த்தேன். இப்படிப்பட்ட ஒரு உருவத்தோட வந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அதை ஸ்மெல் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்ப அதை சாப்பிட்டு பாரு, அதுல எந்த ருசியும் இருக்காது. எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. இது என்னடா அது, நம்மளும் இருக்கிறோம், நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க, நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு நாள் இரவு குடித்து வெறித்து அவங்க வீட்டில் இருக்கிறோம். காலையில அவங்க டீ குடிக்க எங்க அங்க இருந்த எல்லாருக்கும் டீ எடுத்துட்டு அந்த அம்மா, என்னோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து ஒவ்வொருத்தருக்கா டீ கொடுத்தாங்க. அப்படி என் கையில டீ கொடுக்கும் போது அவங்க சொன்னாங்க, இதுதான் முதலும் கடைசியா இருக்கணும், இனி இந்த வீட்டுக்கு நீ வரக்கூடாது, டீ குடிச்சிட்டு முதல்ல வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு. நல்லா கவனிங்க. அப்ப என் ஃப்ரெண்டு திட்டுறான் அவங்க அம்மாவை, 7-8 பேர் இங்க இருக்கிறோம், எல்லாரும் குடிச்சிருந்தோம், இவனை மட்டும் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றேன்னு உனக்கு தெரியாது, நீ சும்மா இரு, நான் சொல்றது கேளு தம்பி, நாளையிலிருந்து நீ வரக்கூடாது அப்படின்ட்டு. அவங்க சொன்ன மாதிரி டீ குடிச்சிட்டு நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆனா என் மனசுக்குள்ள ஏன் என்ன மட்டும் வரக்கூடாதுன்னாங்க. நடந்த நிகழ்வுங்க.
என் வாழ்க்கையில என்னை ஜீவியத்தை மாற்றின நடந்த நிகழ்வு என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் என்ன மட்டும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. நான் பாருங்க, வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு திரும்பி வந்தவங்க வீட்டு வாசல்ல நின்று, என்னோட ஃப்ரெண்டு பேர் சுந்தர், சுந்தரம்மா இங்க வாங்க, நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன், ஆனா என்ன மட்டும் நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க பாருங்க, என்னால நம்பவே முடியல. அவங்க சொன்னாங்க, வழக்கமா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீங்க எல்லாம் அங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, நான் காட்டேரிக்கு படைத்து முற்றத்துல அங்க வச்சிட்டு வழக்கம் போல அதுக்காக நான் காத்திருந்தேன். எல்லா பக்தி சடங்குகளை செய்து அது வருவதற்கு காத்திருந்தேன். அது வழக்கம் போல கொல்ல வாசப்படிக்கு வந்துச்சு, அந்த கதவு வரைக்கும் வந்துச்சு, அதை தாண்டி உள்ள வரல. அது முகத்துல ஒரு பயம் தெரிஞ்சிச்சு. ஏன் நீ உள்ள வரல? அது ஒரு சின்ன குழந்தை போல வந்துச்சான். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ரூபத்துல அது வருமா, ஆனா அன்னைக்கு பர்டிகுலரா ஒரு குழந்தை ரூபத்துல அது வந்திருக்கு. அது முகத்துல அவ்வளவு பயமா. ஏன் ஒரு மாதிரி பயப்படுற, உள்ள வா அப்படின்னு இவங்க கூப்பிடும் போது அது இன்னும் அதிகமாய் பயந்து அது அந்த செவுத்தை அப்படியே பிடிச்சுக்கிட்டே வந்து அந்த அறையை, அதாவது நானும் என் நண்பர்களும் குடித்து வெறித்திருக்கிற அந்த அறைய பயத்தோட வந்து எட்டி பார்த்து, அங்க எல்லாரும் படுத்திருக்கிறதுல எனக்கு நேராய் கையை நீட்டி அந்த அசுத்த ஆவி சொல்லுதான், இவன் இருக்கிறதுனால என்னால வர முடியலன்ட்டு ஓட்டமா அந்த இடத்தை விட்டு போயிடுச்சான். இத அவங்க சொன்ன உடனே என் கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்கல, நேரா எங்க வீட்டுக்கு வந்து எங்க கொல்ல பக்கம் ஓடி போனேன். கொல்ல பக்கம் போய் வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் வாழ்க்கை நான் ஒரு மாய்மாலம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவேன், மற்ற நாள் சினிமா தியேட்டரு குடி பழக்கம்னு சுத்திட்டு இருக்கிறேன். என்ன நீங்க பிசாசு கையில ஒப்பு கொடுத்திருக்கணும், அதுதான் சரி, அதுதான் நீதி. என் வாழ்க்கை அசுத்தமான வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை. இப்படிப்பட்ட என்ன நீங்க பிசாசு கையில ஒப்பு கொடுத்திருக்கணும். ஆனா இவங்க சொல்றது வித்தியாசமா இருக்கு, இவங்க சொல்ற வார்த்தை ஆச்சரியமா இருக்கு. என்ன அந்த வார்த்தை? என்னை கண்டு அது பயந்து நடுங்கி, இவன் இருக்கிறதுனால என்னால வர முடியலன்னு சொல்லி ஓட்டமாய் ஓடி போனுச்சுன்னு சொன்னாங்களே. அதை நினைச்சு, ஆண்டவரே எப்படி அது என்ன கண்டு பயப்பட முடியும்? பிசாசு ஒரு பரிசுத்தவனை கண்டு அல்லவா நடுங்கும்? ஒரு பிசாசு பக்தி உள்ளவனை கண்டு அல்லவா நடுங்கணும்? ஒரு பிசாசு ஜெபிக்கிறவனை கண்டு, ஒரு பிசாசு வேதத்தை தியானிக்கிறவனை கண்டு, ஒரு வேறு பிரிதலின் வாழ்க்கை வாழுகிறவனை கண்டல்லவா பயப்படணும்? என்ன கண்டு அது பயப்படுது அப்படின்னா, எனக்கு வசன ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து கொண்டே நான் இருக்கிறேன். அப்ப பாருங்க, ஒரு சிலர்கிட்ட இத போய் சொல்லி எப்படி இது சாத்தியம் அப்படிங்கும் போது அவங்க பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை கோடிட்டு காண்பிச்சாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எபேசியர் 1:4, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மளை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். கவனிச்சீங்களா?
இந்த வார்த்தையை சொன்ன பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் பிறந்தோன்னே எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க. ஆனா என் தாய் தகப்பன் திருமணம் ஆவதற்கு முன்பதாகவே, என் தாய் தகப்பனை பெற்ற தாத்தா பாட்டிக்கு முன்பதாகவே, அதுக்கு முன்பு எத்தனை தலைமுறை எத்தனை தலைமுறை எத்தனை தலைமுறை எத்தனை மனிதர்கள் பிறந்து இறந்திருக்கிறார்கள். இங்கு வேதம் சொல்லுகிறது அது அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் நம்மளை முன்குறித்து விட்டாரா. சாத்தானுக்கு தெரியுது இவன் 10ஓடு 11 அல்ல, இவன் ஸ்பெஷல், இவன் தேவனால் முன் தீர்மானிக்கப்பட்டவன், தேவன் இவனை முன்கூட்டியே தெரிந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதுதாங்க என் ஜீவியத்துல ஆண்டவர் மேல ஒரு அன்புக்கு நேரா. அன்னைக்கு பாருங்க நான் சர்ச்சுக்கு போகிறேன். இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை நடக்குது. நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். ஆண்டவரை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டோம், அவரை எவ்வளவு வேதனைப்படுத்திட்டோம், அவரை எவ்வளவு துக்கப்படுத்திட்டோம், எவ்வளவு மாய்மாலம் பண்றோம், எவ்வளவு மோசமான ஒரு ஜீவியை செஞ்சிட்டு இருக்கிறோம். தாய் தகப்பன் ஒரு பக்தி உள்ளவங்க, சபைக்கு போறவங்க, சபையில எங்க தாய் தகப்பன் ஒரு மூப்பரா இருக்கிறாங்க. ஆனா சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஜீவியத்துல சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், படிக்க வேண்டிய நாட்கள்ல படிக்காம சினிமா தியேட்டர்னு அலைந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல இந்த சம்பவம் என் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது. நான் வானத்தை பார்த்து அழுதுகிட்டே இருந்தேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க. ஞாயிற்றுக்கிழமை அதே நான் தான் சர்ச்சுக்கு போகிறேன். அன்னைக்கு மாற்றப்பட்டவனாய் நான் ஆலயத்தில் உட்கார்ந்திருந்தேன். அன்னைக்கு முதலாய் பாடல் எப்பொழுதும் போல 3 பாட்டு பாடுறாங்க. அண்ணா அன்னைக்கு நான் கை தட்டுன அந்த கைத்தட்டே வித்தியாசமா இருந்தது. பாடும்போதே என் கண்ணெல்லாம் கலங்குகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, குற்ற உணர்வுலாவே நிறைந்திருந்த என்னுடைய வாழ்க்கை எல்லாராலையும் குற்றம் சாட்டி நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை, எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இருந்த என் ஜீவியத்தை என்ன கிறிஸ்துவுக்கு நேராய் வழி நடத்தினது எந்த மனிதனும் அல்ல, சாத்தான். அதுதான் பைபிள்ல நான் காமிச்சேன். உன் கூட இருக்கிறவங்க உன்னை பாராட்ட மாட்டாங்க, உன் கூட இருக்கிறவனுக்கு உன் மேன்மை தெரியாது. ஆனா நம்மளை யாரு அடையாளம் காண்பிக்கிறாருன்னா சத்துரு அடையாளம் காண்பிக்கிறான். அன்னைக்கு நான் புரிஞ்சுட்டு நான் 10ஓடு 11 அல்ல, ஏதோ ஒரு விசேஷித்த நோக்கத்துக்காக கர்த்தரனை அழைத்திருக்கிறார். என் மேல் அவருடைய அன்பு இருக்கிறது. அவர் நினைச்சிருந்தா பிசாசு கையில என்ன ஒப்பு கொடுத்திருக்கலாம், பிசாசு என்னை பிடிப்பதற்கு ஒப்பு கொடுத்திருக்கலாம், அசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட ஒப்பு கொடுத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை செய்யல. ஹல்லேலூயா. ஒரு பாடலுடைய ஒரே ஒரு வரி, உலக தோட்டத்துக்கு முன்னே என்னை கண்டீர் ஐயா. அந்த பாட்டை பாடுவோமா? ஹல்லேலூயா. ஒருவேளை இதே போல நீங்களும் இருக்கலாம். இதே நிலைமையில ஆண்டவருடைய அன்பை மறந்து, பாசத்தை மறந்து, பக்தி நிறைந்த ஒரு குடும்பத்துல பிறந்து அந்த பக்தி நிறைந்த வாழ்க்கை விட்டு விலகி நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவனா இருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி முடிய போதோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்பிக்கை இழந்தவர்களா நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், பிரயோஜனமற்ற யாரையும் கர்த்தர் இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதல்ல. உனக்குள்ள ஒரு விசேஷித்த கிருபை இருக்கிறது, விசேஷித்த தாளந்து இருக்கிறது. நீ 10ஓடு 11 அல்ல, உன் மேல ஒரு கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அத சாத்தான் அறிஞ்சதுனால நீ உன்னை பாராட்டிட்டா நீ உயர்ந்துருவ, வளர்ந்துருவ அப்படின்னு சொல்லி அநேக மனிதர்களை எழுப்பி, ஒருவேளை அவங்க குடும்பத்திலே இருக்கலாம், பக்கத்துல இருக்கலாம், சொந்தக்காரர்களா இருக்கலாம், இல்ல நண்பர்களா இருக்கலாம். நீ அவங்களுடைய குற்றச்சாட்டை அப்படியே மனசுல ஏற்றுக்கொண்டு ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத
இல்லாதவன் சொல்லி கூனி குறுகி தேவனுடைய கிருபைகளை இழந்துராத. நீ ஒரு தலைவனா வரணும், நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனா வரணும், நீ ஒரு தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் வருகிற நாட்களில் உயர்ந்து வரணும். கர்த்தருடைய கிருபை உன் மேல வரணும், கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படணும். உன் குடும்பத்துல நீதான் 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 பிரோஜனம் உள்ளவனா எழும்பி ஏதாவது ஒரு மேன்மையான காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து இந்த ஒரே ஒரு சரணத்தை பாடுவோமா? அல்லேலூயா, ஜீசஸ், அல்லேலூயா. உலக தோற்றம் முன்னே என்னை கண்டீரையா, உலக தோற்றம் முன்னே என்னை கண்டீரையா. சொல்லுங்களா? உலக தோற்றம் முன்னே என்னை கண்டீரையா, மறந்திடவில்லை, கைவிடவில்லை, மறந்திடவில்லை, கைவிடவில்லை, என்னை விட்டு விலகவில்லை, நீர் என்னை விட்டு விலகவில்லை. ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே, ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எப்படியெல்லாம் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார் பாருங்க, எப்படியெல்லாம் உற்சாகப்படுத்துகிறார் பாருங்க. தாவீத பாராட்ட வேண்டியவங்க பாராட்டல, சகோதரர் பாராட்டி இருக்கணும், பாராட்டல. சவுல்ட்ட தாவீது சொல்றாரு, சவுல் ராஜாட்ட, அவர் பாராட்டல. பெலிஸ்தியன் பரவாயில்லப்பா, இத்தனை 1000 பேர் நிக்கிறாங்க, என் பேச்ச கண்டால நடந்து ஓடுறாங்க, நீ ஒரே ஒரு ஆளா வந்திருக்கிற, சேனை என்னை கண்டு பயப்படுது, ஆனா நீ ஒரு ஆளா வந்திருக்கிற, உன்னை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லல. ஆனா இவங்கெல்லாம் பெரிய தலைவரா எப்படி மாறினாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்கள குற்றம் சாட்டுனதையே இவங்க யோசிக்கல, முதல்ல தன்னைத்தானே அவங்க பாராட்டி கொண்டாங்க. ரெண்டாவது, இவர்களை உற்சாகப்படுத்த கர்த்தர் எதிராளிகளை கொண்டு இவங்களை உற்சாகப்படுத்துகிறார். எதிராளிகளை கொண்டு, தூரத்தில் இருக்கிறவங்களை கொண்டு, யாரோ ஒருத்தங்களை குறித்து. பைபிள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியனை தாவீது கொன்ற பிற்பாடு அங்க இவனை பாட்டா பாடி கொண்டாடுறாங்க பெண்கள். இவர் போய் இவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கிறனே என்ன பாராட்டுங்கன்னு சொல்லல, அவங்களே பாராட்டுறாங்க, டான்ஸ் பண்ணி ஆடுறாங்க. என்ன சொல்லிட்டு, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லி ஆடி பாடி கொண்டாடுறாங்க, ஆடி பாடி கொண்டாடுறாங்க. பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்ப தாவீதுக்கு எது உற்சாகத்தை தந்திருக்கும்? ஒரு கட்டம் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? ஒரு கட்டம் எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப சவுல் ராஜாவே வாயை திறந்து என்ன சொல்றாருன்னா,
என் குமாரனாகிய தாவீதே. அதை வாசித்து நான் முடிச்சிடுறேன். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான். சவுலும் தன் ஸ்தானத்துக்கு திரும்பினான். யார் இந்த சவுல்? கொலை பண்ணணும்னு சொல்லி சுத்தி 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 தேடி அலைஞ்சு கொண்டிருக்கிற ஆளு பாராட்டுறான். என்ன சொல்லி? நீ பெரிய காரியங்களை செய்வப்பா, நீ மென்மேலும் பலப்படுவ. ஆண்டவர் அப்படிப்பட்ட நபர்களை வைத்திருக்கிறார். ஊழியத்துல என்னோடு நெருக்கமா இருக்கிறவங்க என்ன பாராட்டுனதில்லை, ஆனா தூரத்தில் இருக்கிற அநேகர் என்ன பாராட்டி இருக்கிறாங்க. பாஸ்டர், நீங்க இப்படி ஜெபம் பண்ணும்போது என் உள்ளத்துல ஓடிக்கொண்டிருந்த அந்த கேள்விக்கு பதில் கர்த்தர் உங்கள் மூலமாய் பேசினார். ஒரு ஆலயத்துல நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். முடிச்சோன்னு அங்க இருக்கிற ஒரு சகோதரி, நீங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். யோசித்து பாருங்க. இப்படி யார் யாரையோ கொண்டு கர்த்தர் என்னை இன்னைக்கும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறதுனால தான் இந்த ஊழியத்துல இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன். கூட இருக்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க மிஸ்டேக்கா பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க குறை சொல்லல. நான் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்து காண்பித்தது போல, குற்றம் சாட்டுகிறவன் வீழ்ந்து போனான். இரவும் பகலும் தன்னுடைய சகோதரர் மேல குற்றம் சாட்டுகிற அந்த சாத்தான் விழுந்து போனான். அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு பிசாசு இருக்கிறான். நீ நல்லா வந்துடக்கூடாது, நீ வாழ்ந்துடக்கூடாது, நீ படிச்சு முன்னுக்கு வந்துடக்கூடாது, நீ உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்சிடக்கூடாது, நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. அவனுடைய விருப்பமே நீ சரித்திரனா இருக்கணும், நீ குன்றி போகணும், நீ சாபத்துல இருக்கணும், நீ குற்ற உணர்வுல இருக்கணும். எப்பொழுது நீ பலவீனமானதான் உன்னை உணரணும், எப்பொழுது நீ தகுதி அற்றவனாதான் நீ உணரணும் அப்படின்னு ஒரு பிசாசு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இது நடுவுல உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உன்னை முன்னறிந்த தேவன் உன்னை உயர்த்தும்படி, உன்னை மேன்மையா வைக்கும்படி அவர் இன்னைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். 2 காரியத்தை இன்னைக்கு சொல்லி இருக்கிறேன். யாரும் உன்னை பாராட்டாத பொழுது உன்னை நீனே பாராட்டிக்கொள். 2வது, உன்னை பாராட்டுகிற மனிதர்களை பக்கத்தில் தேடாதே. அவங்க பக்கத்தில் இருக்க மாட்டார்கள், தூரத்தில் இருப்பார்கள். அவர்கள் உன் மேல இருக்கிற கிருபையை கண்டுபிடிப்பார்கள், உன் திறமையை கண்டுபிடிப்பார்கள், உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற தாளந்த அவங்க கண்டுபிடிப்பாங்க. அவங்க உன்னை பாராட்டுவாங்க. அதை பிடித்து கொண்டு முன்னேறு. God bless you. God bless you.